வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா இல்ல நேரம் பார்த்து குளிர் காயறியா? வாழை மரத்துல ஊசி ஏத்தலாம், ஆனா அகிலாண்டேஸ்வரி வைரம் பாஞ்ச மரம், தெரியும்ல? ஜாக்கிரதை. ஏண்டி, தவுல் மாதிரி எப்படி அடிச்சாலும் சவுண்ட் கொடுக்கிற ஒரே ஆள் நீதாண்டி. இங்க பாரு, வாய மூடாத. ஒண்ணு கட்டிக்க, இல்லைன்னா நல்லா தைச்சிக்க. வா தாக்ஷாயினி. என்னது? என்னாச்சு? பேப்பர்ல நம்ம சம்பந்தப்பட்ட நியூஸ் வரும்னு பார்த்தேன். ஆனா ஆதித்யாவை சம்பந்தப்படுத்தி நியூஸ் வந்திருக்கா? அகிலாண்டேஸ்வரியின் மூத்த மகன் ஆதித்யாவும் அவரின் டிரைவர் மகள் பார்வதியும் மாயம். ரகசிய காதலா கொட்டயத்துல போட்டிருக்காங்க. I want complete details now. ஓகே மேடம். தேடுங்க. என்னது அகிலாண்டேஸ்வரி, பிரஸ் வரைக்கும் நியூஸ் போயிருக்கு. ஆதித்யா அப்படி பண்ணிட்டாருன்னு நீங்க கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல, இது ஒரு சின்ன விஷயம். அந்த டிரைவர் மகளுக்கும் அவ அப்பாவுக்கும் ஏதோ சண்டை. அதுல கோச்சிக்கிட்டு அவ லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டா. வயசு பொண்ணு, பாவம். எதுவும் ப்ராப்ளத்துல மாட்டிக்க கூடாதுன்னு ஆதித்யா தேடி போனான். வேற எந்த பேப்பர்லயும் வராத நியூஸ் இந்த பேப்பர்ல மட்டும் வந்திருக்குன்னா எனக்கு டவுட்டா இருக்கு. விஜயா. எஸ் மேம். என்னாச்சு? இந்த நியூஸ் பேப்பர் 10,000 காப்பீஸ் தான் மேடம் சர்க்குலேஷன் ஆயிட்டு இருக்கு. நீங்க எடுத்து நடத்த முடியுமான்னு ரிக்வெஸ்ட் பண்ணி மெயில் அனுப்பியிருக்காங்க. கேட்டியா தாட்சாயினி? இந்த மாதிரி சீப்பான நியூஸ் பேப்பருங்க தான் சின்ன விஷயத்தெல்லாம் பெருசா எழுதுவாங்க. இந்த நியூஸை நம்பி நீ என் பையனை சந்தேகப்படுறியா? ஆண்டி, ஆதித்யா மேலலாம் டவுட் இல்ல. இந்த சின்ன விஷயத்துக்கு ஆதித்யா ஏன் போனோம்? அவருக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ்க்கு நேரா ஐஜிக்கே ஃபோன் பண்ணி ஆக்ஷன் எடுக்க சொல்லிருக்கலாமே. ஏம்மா, ஒரு உயிருக்கு ஆபத்துனா ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுவோம். அதுக்காக ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாம விட்டுருவியா? ஆதித்யாவும் அப்படிதான் போயிருக்கான். மீடியாக்கு என்ன வேணும்? சுட நியூஸ் தான். அகிலாண்டேஸ்வரியின் மூத்த மகன் ஆதித்யா டிரைவர் மகளை ஏன் தேடி போனார், அதானங்க? கேளுங்க. மிஸ்டர் ஆதித்யா, அந்த பொண்ணு ஓடி போச்சுன்னு சொல்றாங்களே, அது உண்மையா இல்ல யாரா கடத்த ட்ரை பண்ணாங்களா? ஹலோ,
நீங்களாம் நியூஸ் எடுக்க வந்தீங்களா இல்ல நியூஸ் கிரியேட் பண்ண வந்தீங்களா? உங்க வீட்ல கல்யாண பேச்சு நடக்குது. இந்த டைம்ல நீங்க டிரைவர் பொண்ணை தேடி போறீங்கன்னா எனிதிங் பர்சனல்? மனிதாபிமானம். உங்க லாங்குவேஜ்ல சொன்னா ஹியூமனைசேஷன் கன்சர்ன். ஆதித்யா பெரிய பிசினஸ் மேக்னெட் மட்டும் இல்ல, ஹீஸ் எ ஜெம் ஆஃப் மேன். நீங்களே நிறைய எழுதிருக்கீங்க. அப்படிப்பட்டவர் ராத்திரியில ஒரு பொண்ணை தேடி போவாரு, நாங்க சந்தேகப்படக்கூடாதா? ஸ்டாப் இட். ஆதித்யாவை சந்தேகப்படுறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். துரியோதனன் யாராச்சும் நல்லவங்க இருக்காங்களான்னு ஊர்ல தேடி ஒரு தடவை போனானாம். அவன் கண்ணில் பட்ட எல்லாருமே கெட்டவங்களா தெரிஞ்சாங்களாம். இல்லம்மா, இல்ல, மன்னிக்க முடியாத தப்பு. அதுக்காக என் அப்பா கிட்ட உரிமையோட அடி வாங்கின. ஆனா ஆறுதலா விழுந்து அழுகத்தான் அம்மா மடி இல்ல.
போனாலும் பரவாயில்ல, ஆண்டவனாச்சும் கூட இருக்கலாம். அவனும் நான் எந்த நல்லது செஞ்சாலும் அத கெட்டதா மாத்தி வைக்கிறான். நான் வேணும் தப்பு செய்யலம்மா. உங்க நிழல்ல அடங்கி ஒடுங்கிதான் நாங்க இருக்கோம். செஞ்ச தப்புக்கு தண்டனையா யார் மூஞ்சிலையும் முழிக்க கூடாதுன்னு தான் நான் போனேன். ஆனா விதி மறுபடியும் என்ன உங்க முன்னாடி குற்றவாளியா தலை குனிஞ்சு நிக்க வைக்குதுமா. எனக்கு மன்னிப்பு கேட்க அருகதை இல்ல. நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேம்மா. போதும். விஜயா, போலாம். என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஏய், என்ன இது? எட்ரியத உங்க அகிலாண்டேஸ்வரி அம்மா முன்னாடி கூட இப்படிதான் தட்ட தொக்குன்னு வைப்பிய? இப்போ உங்க அகிலாண்ட அம்மா முன்னாடி தட்ட வைக்கிற மாதிரி பவ்யமாவை. சரிம்மா. அங்க இல்ல, இங்க. ஏய், வச்சிட்டல்ல, போடி. மரியாதை தெரியாத. பரவாயில்ல, சாப்பிடு. நீ டிஃபரெண்டான ஆள் தானே. ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல எதிர்பார்த்தது நடக்கலன்னா எல்லாரும் என்ன செய்வாங்க? கோயிலுக்கு போவாங்க, புக்ஸ் படிப்பாங்க, இல்லனா மியூசிக் கேட்பாங்க. நீ மூக்கு முட்டை சாப்பிடுவ. இல்லக்கா, நல்ல பசி, அதனாலதான். ஓ, பசியா? இல்ல நீ பிரஸ்ஸுக்கு கொடுத்த நியூஸ் வொர்க் அவுட் ஆகலன்னு வெறியா? இல்லக்கா, அப்படி இல்ல. நான் எதுவும். பின்ன எப்படி? வெறும் 10,000 காப்பி விக்கிற ஒன்ன மாதிரி பிரயோஜனம் இல்லாத ஒரு பத்திரிகைக்கு நியூஸ் கொடுத்தியே, என்ன ஆச்சு? ஒரு டிரைவர் மக, அதுவும் ஒரு வயசு பொண்ணு, வாசலை தாண்டி போன விஷயம் வெளியில தெரியக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஆனா நீ
அதுல என் பையன் பேரை சேர்த்து அபாண்டமா நியூஸ் கொடுத்துட்டியே. இல்லக்கா, நான் சாப்பிடுற இந்த கோழி மேல சத்தியமா நான் எந்த நியூஸ். அதுவே செத்து போன கோழி, அது மேல நீ சத்தியம் வேற பண்றியா? இதுல இருந்தே நீ சொல்றது பொய்ன்னு தெரியல. இத பார், அகிலாண்டேஸ்வரியோட குடும்பத்து பேரை யாரும் இப்படி டேமேஜ் பண்ண முடியாது. என்னடி பண்ற நீ? பைத்தியமா புடிச்சிருக்கு உனக்கு? உனக்கு தாமா பைத்தியம் பிடிச்சிருக்கு. அகிலாண்டேஸ்வரி குடும்பத்துல சம்மந்தம் வச்சுக்கிறதுக்கு ஏமா இப்படி போராடிட்டு இருக்க? ஏய், என்னடி சொல்ற? அத்தனை பேர் முன்னாடி பத்திரிக்கைக்கு பல்ல இழிச்சுக்கிட்டு போஸ் கொடுத்த. இப்ப என்னடா அண்ணா இந்த சம்பந்தமே இஷ்டம் இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்க? அத்தனை பேர் முன்னாடி அழுதுட்டா போட்டோக்கு போஸ் கொடுப்பாங்க. அந்த போட்டோக்கு சிரிச்சிட்டு போஸ் கொடுத்தப்போ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். எனக்கு இந்த சம்பந்தம் வேண்டாமா? What the hell is going on? அது வீடா? அங்க இருக்கிறவங்க எல்லாம் உண்மையிலேயே மனுஷங்க தானா? ஆஃப்டர் ஆல் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு டிரைவரோட பொண்ண முன் சீட்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போறானா? ஷேம். நம்ம கொடுத்த ஃபேமிலி போட்டோவை அந்த பார்வதி எரிச்சப்போ அவளை அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இப்ப மகாராணி மாதிரி கார்ல கூட்டிட்டு வரானா? ஒரு படிச்சவன் செய்யற காரியமா இது? ஐ ஹேட் them. எனக்கு இந்த அகிலாண்டேஸ்வரி வீட்டு மருமகள் ஆகிறது பிடிக்கல. என்னடி சொன்ன? அக்கா, என்னக்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தானே. பேசாத. உன்னை அந்த அகிலாண்டேஸ்வரி வீட்டு மருமகளாக்க நான் எவ்வளவு கனவு கண்டிருப்பேன் தெரியுமா? நீ வயசுக்கு வந்த நாள்ல இருந்து கல்யாண வயசு எப்ப வரும்னு தினமும் நான் கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன். உன் ஸ்கூல் டைம்ல இருந்து நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன், உனக்கு காதல் கீதல்னு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு. நீ அகிலாண்டேஸ்வரிய மட்டும்தான் அத்தைன்னு கூப்பிடணும். அதுதான் உன்னோட ஒரே லட்சியமா இருக்கணும். ஆதி டிரைவர் பொண்ண கார்ல கூட்டு வந்தா உனக்கு என்ன? இல்ல அருண் கல்யாணத்துக்கு முன்னாடி எவ கூட சுத்தினா உனக்கு என்ன? இத பார், உனக்கும் எனக்கும் தேவை நீ அந்த வீட்டுக்கு மருமகளா போகணும். காசு பணம் சொத்து இவ்ளோ இருந்தாலும் நீ அங்க மருமகள் ஆகணும். ஏன்னா அந்த பரம்பரை அப்படி. அந்த பரம்பரைக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, ஒரு மிடுக்கு இருக்கு. அது உன்னால நம்ம குடும்பத்துக்கும் வரணும். ஏன் முன்னாடி இப்படி முகத்தை காட்டின பரவாயில்ல, அதே அந்த அகிலாண்டேஸ்வரி முன்னாடி உன் முகத்தை காமிச்ச லைஃப் லாங் உன் முகத்தை கண்ணாடியில பார்க்க முடியாது. இவனுக்கு அடிபட்டதும் மருந்து வாங்கலாம்னு கயிறை தாண்டி பட்டமாவை பார்க்க பங்களாக்குள்ள போனப்பா. அங்க இப்ப மருந்து வாங்க போறேன்னு சொல்லி அங்க கண்ணுல கண்ட நகையே வேற திருடிட்டு வந்திருக்கியா? பாத்தியா, அப்பா என்ன எப்படிலாம் திட்டினாரு, திருடின்லாம் சொல்லிட்டாரு. அதனால்தான் நான் வீட்டை விட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா? உன்னை விட்டு பெரியறான்னு
ரொம்ப வேதனைப்பட்டேன். ஆனா கடவுள் இருக்காரு, உன்னையும் என்னையும் பிரிக்க விரும்பல. அவர் நம்மள சேர்த்துட்டார்ல, இனிமே உன்னை விட்டு நான் போக மாட்டேன், நிச்சயமா போக மாட்டேன். அவள் இப்படி இருக்கிறதுக்கு ரீசன் அவள் சும்மா இருக்கிறது தான். அவளுக்கு நம்ம வீட்லேயே ஒரு வேலை கிடைச்சிட்டா பொறுப்பு வந்துடும். நான் அவளுக்கு ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணுறேன். சுந்தரம், என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, நான் நம்பிக்கையெல்லாம் வாக்கு கொடுக்க மாட்டேன்.